வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸ் பேட் பிளட்டில் மேட்ச் பண்ண போகிறாரு. கோடி ரோடோட நியூ ரெக்கார்டு, அப்புறம் ஹால் ஆஃப் ஃபேமரில் நம்ம பிரேவ் ஒயிட்டை சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, பிராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் வந்து எந்த இயரில் எண்டாச்சு? ஆப்ஷன் ஏவா, பியா, சியான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் ஒன் என்னோடனே சோலோ சிக்கோவா தான். இப்போதைக்கு சோலோ சிக்கோவாக்கும் கோடிக்கும் அகைன் ஒரு மேட்ச் நடக்க போது அந்த மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரூமர்ஸில் இது கன்ஃபார்ம் தான். அது என்னன்னா, போன வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்கோவா வந்து டார்க்கில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். நீ இந்த சாம்பியன் வந்து திருப்பி நான் பிளட் லைன் கொண்டு வருவேன், எப்படி இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, கெவின் ஓவ்ன்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, கோடி ரோட் இருந்தாலும் சரி, அந்த சாம்பியனை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன், அந்த மோத போகிறேன், நான் சாம்பியனோட மோத போகிறேன், திருப்பி அந்த டைட்டில் நான் வின் பண்ண போகிறேன். ஆனால் அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் வரக்கூடாது, அந்த மாதிரி இதை சொல்லியிருப்பார். ஆனால் சோலோ சிக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேட்ச் பண்ண போகிறாரு. அது எப்போனா பேட் பிளட்லன்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். அதாவது நெக்ஸ்ட் பெரிய வின்னா பேட் பிளட் தான். பேட் பிளட்டில் சோலோ சிக்கோவா வர்சஸ் கோடி ரோடுக்கான ஒரு மேட்ச் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட் படி, வைப்பர் ரிப்போர்ட் படி, அந்த மேட்ச் வந்து பேட் பிளட்டில் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்டா அப்படின்ற மாதிரி தான். அந்த மேட்ச் பேட் பிளட்டில் நடத்த மாட்டாங்க. செப்டம்பர் 13 நடக்க போகிற ஸ்மாக்டவுன் USA நெட்வொர்க்கில் அங்கே நடத்த போகிறதா பிளான் பண்ண போகிறாங்க WWE. அதுக்கான ரிப்போர்ட், அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அஸ் எக்ஸ்பெக்ட் கோடி வில் நெக்ஸ்ட் டிஃபெண்ட் ஆன் WWE சாம்பியன் அகைன்ஸ்ட் சோலோ சிக்கோவா லைக்லி அரௌண்ட்ஸ் த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன். அங்கே வந்து ரோமன் ரெயின்ஸோட அப்பியரன்ஸ் இருக்கலாம், ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆகலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸும் ஜிம்மி யூசோ சேர்ந்து அங்கே வந்து ரிவெஞ்ச் கொடுக்க போகிறாங்க. அவனோட சாம்பியன் வின் பண்ணுறதை தடுக்க போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, US நெட்வொர்க்னாவே ராக்கு தான் ரிட்டர்ன் ஆக போகிறார் அப்படின்றாங்க. அந்த ஸ்மாக் டவுன் பேட் பிளட்டை விட அந்த செப்டம்பர் 13 நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு வேறு லெவல் ஹைப்பாக இருக்குது. அந்த ஸ்மாக் டவுனில் ரோமன் வர போகிறான்றாங்க, ராக் வர போகிறான்றாங்க, ஜிம்மி யூஸ் வர போகிறான்றாங்க, வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்க. ஒன்றுமே புரியல, வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போன வாரம் அந்த ஸ்மாக் டவுனோட வியூஷிப் தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்மாக் டவுனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு ரெண்டு பெரிய விஷயம் தான். நயா ஜாக்ஸோட அந்த செக்மெண்ட்டு, அப்புறம் கோடியோட செக்மெண்ட்டு, அது இல்லைன்னா ஸ்மாக் டவுனே இல்லை. அந்த ஸ்மாக் டவுனோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. 2.05 மில்லியன் வியூஷிப் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, எப்படியோ. ஆனால் அது வந்து டேப்டு தான். பட் இருந்தாலும் அங்கே யூஎஸ்ஏல நடந்திருந்தால் இந்நேரம் அது வந்து வியூஷிப் கம்மியாக தான் இருக்கும். வேறு கண்ட்ரியில் நடத்துனதுனால ஏதோ எகிரிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்மாக் டவுன் பொறுத்தளவுக்கு சத்தியமாக சொல்கிறேன், அதில் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் நயா ஜாக்ஸோட செக்மெண்ட் நல்லாச்சு. பிரேலி ரிட்டர்ன் வந்து நம்ம பார்த்தோம். பெசிந்த பெர்லின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வேறு லெவலான பேப்பர் வியூ. அதே மாதிரி பேட் பிளட்டையும் நல்லபடியாக நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேட் பிளட்டுக்கு இருக்கிற ஹைப்பே வேறு. அது எப்போ அக்டோபர் 5 நடக்க போகிற பேட் பிளட்டுக்கு பெரிய மேட்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் தனியாக ஒரு வீடியோவை போடலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ என்னென்னா, நம்ம சார்லட் ஃப்ளேயர் தான். சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி WWE ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்றோடனே ஹாப்பினஸ் தான். ஏன்னா திருப்பி அந்த குயின் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க. அது எங்கன்னா ஸ்மாக் டவுனில் திருப்பி வர போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட வைப்பர் ரிப்போர்ட்டும் நான் வச்சுருக்கேன், அதை வந்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பிராண்டுக்கு ரீஜாயின் பண்ண போகிறாங்க. ஃப்ளேயர் இஸ் லைக்லி சான்ஸ் டு நயா ஜாக்ஸ், அதாவது நயா ஜாக்ஸ் சேலஞ்ச் பண்ணால் டிஃபன் ஸ்டேட்டஸ் அங்கே வரலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே ஓல்டு சூப்பர் ஸ்டாரை திருப்பி சாம்பியன் ஆக விட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே WWE வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் தான் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சாம்பியன் ஜெயிக்க மாட்டாங்க. இது வந்து என்னோட தாட்ஸ். ஆனால் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். அங்கே டிஃபனி ஸ்டேட்டஸ் வந்து நியூ சாம்பியன் ஆக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லப்படுது. செப்டம்பர் 13 அதுவும் அங்கே வந்து டிஃபனி ஸ்டேட்டஸை பண்ணி, அதாவது மெயின் ரோஸ்டரில் போட்டிருக்காங்க. அங்கே வந்து மணி இந்த கேஷினை பார்க்கலாம். சரி, ஓகே. நம்பர் 3 பேட் பிளட் பற்றி தான். பேட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அக்டோபர் 5 ஸ்டேட் ஃபார்ம் அரினாவில் நடக்க போது. அதோட டிக்கெட் சேல் இப்போ இப்போதைக்கு எவ்வளோ ஆயிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்த ரிப்போர்ட் இது. அங்கே என்ன நடந்துருக்குன்னா, அவைலபிள் டிக்கெட் வந்து 649 இருக்குது. கரண்ட் செட்டப்பு மொத்தமாகவே 13,978 டிக்கெட் வந்து மொத்தமாக டிக்கெட்டு. அதில் வந்து 13,329 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் டிக்கெட் தான் இருக்குது. இன்னும் பேட் பிளட் வர இன்னும் 1 மாதம் கிட்ட இருக்குது. கரெக்டாக சொல்ல போனால் அங்கே வந்து ஹெலினா செல் அண்ட் பேட் பிளட்டுன்னொன்னே அதில் இன்னொன்று மெயினாக ஹைப் இருக்குது. ஹெலினா செல் வேறு இறக்க போட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்க போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CM பங்க் பற்றி தான். CM பங்க் பசிந்த பலியில் அது கோடியை விட CM பங்க் தான் அந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு
ஃபேன் பேஜ் அந்த இடத்துல இருந்திருக்கு. அங்கே வந்து பெரிய லெவலில் சிஎம் பங்குக்கு ஒரு ஹைப் இருந்திருக்கு. ஏன்னா அது காரணம் ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான இந்த மேட்ச் தான். ஸ்ட்ராப் மேட்ச்சு சும்மா செதற விட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச் உண்மையிலே அந்த மேட்ச்சுக்கு நான் ஃபேனு. நீங்கள் அந்த மேட்ச் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸை விட இந்த மேட்ச் ரொம்ப பெட்டரு. எனக்கு ராண்டி வர்சஸ் குந்தரோட இதான் எனக்கு பெட்ரு அப்படி எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருச்சு இந்த மேட்ச்சு. பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஒரு தேர்டு மேட்ச் நடக்க போகுது. அது முன்னாடியே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மேட்ச் 1-2 பக்கம் நிற்காதுண்டு. அதே மாதிரி தான் கோடி கெவின் ஓவன்ஸு மேபி அகைன் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் பேட் பிளட்டில் உங்களுக்கான ஒரு வெறித்தனமான ஹெல்லின செல் மேட்ச் இருக்குது. நம்ம எப்போ ரெசல்மேனியாக்கு அப்புறமா திருப்பி இந்த ஹெல்லின செல் மேட்ச்சை வந்து நம்ம பேட் பிளட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்பர் 4 என்ன பிரே ஒயிட் பற்றி தான். நம்ம பிரே ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து நம்மளாம் நம்ப கூட முடியலை. அங்கிள் ஹுடி இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு பிரே ஒயிட் தான் வருது. ஆனால் இப்போதைக்கு WWE என்ன சொல்ல வராங்கன்னா பிரே ஒயிட்டை வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் 2025 வந்து இருக்க போகிறாரு. அதாவது வரமாட்டார். அவருக்கு பதில் அவர் தம்பி அவங்க குடும்பத்தில் யாராவது இந்த ஹால் ஆஃப் ஃபேமர் அவார்டை வாங்க போகிறாங்க. அதாவது பிரே ஒயிட் ஹால் ஆஃப் ஃபேமரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அவர் வந்து உண்மையில் அவர் வந்து இது வந்து தாங்க முடியாத ஒரு இறப்பு தான். ஆனால் இருந்தாலும் அவர் பண்ண சாதனைக்கெலாம் அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த ஹால் ஆஃப் ஃபேமர் வாங்கியிருந்தா. ஆனால் இப்போதைக்கு WWE அவங்க குடும்பத்துக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. ஹால் ஆஃப் ஃபேம் 2025 நம்ம பிரே ஒயிட் வந்து அந்த அவார்டை வந்து வின் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க்கு இந்த வாரம் ரால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிஎம் பங்க்கு பிளட் வந்துருக்கும் வாயில். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் உண்மையிலே விழுந்திருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டு வீங்கி உள்ளே வந்து பிளட்டு பீடிங் ஆகிருக்கும். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் இப்போ சொல்ல வர இந்த ராலை வந்து மொத்தம் 3 விஷயம் நடந்திருக்கு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்கை அவங்களோட டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாமே அதாவது சிஎம்முக்கு கூட எனக்கு தெரில. மித்த 2மே ரியல் தான், ரியல் இன்ஜுரி தான். ஆனால் இது ஏன் இந்த பக்கம் பேட் பிளட் இது வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்டுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க WWE. ஏன் ஒரே ராலில் வந்து 3 பேத்துக்கு இந்த மாதிரி அடிபடணும்? இது எல்லாமே காரணம் பேட் பிளட் தான். பேட் பிளட்டோட ஹைப் இவங்களாம் அந்த மேட்சஸில் இருக்கலாம், அதிக சான்ஸ் இருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சிஎம் கண்டிப்பாக இருப்பார். சரி, ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் அப்டேட் நம்பர் 5 ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ். ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக் டவுனில் வரப்போறான்றது கன்ஃபார்ம். ஆனால் இதுக்கப்புறம் பேட் பிளட்டில் மேட்ச் பண்ணுவாரா மாட்டாரா அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். மெயினாக இதான் வந்து பேசுறதுக்காக வந்தேன். பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் மேட்ச் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான். எதை வச்சு சொல்கிறேன்னா செப்டம்பர் 13 நடக்க போகிறதுல தான் மொத்தமாக தெரிய வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் ஜிம்மி ஊசோ வந்தாருன்னா அங்கே வந்து நம்ம பேட் பிளட்டில் ஒரு டாக் டீம் மேட்ச் பார்க்கலாம். சோலோ சிக்வான் ஜாக்கப் ஃபார்ட்டிக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எப்போ இருந்தாலுமே இன்னும் பேட் பிளட்டுக்கு அப்புறம் கிரவுண்ட் ஜுவல்ஸு அதுக்கப்புறம் சர்வைவர் சீரிஸ் இன்னும் கிட்டத்தில் வந்துருச்சு. அதனால WWE இதுக்கப்புறம் ரோமன் ரைன்ஸ் வச்சு ஒரு மூவ் பண்ணால் தான் சர்வைவர் சீரிஸில் ஒரு பெரிய மேட்ச் நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரோமன் ரைன்ஸ் ப்ளே பண்ண தான் போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஜுவல்ஸ்லேயும் ப்ளே பண்ணுவார். அங்கேயும் மெயின் ரோலாக இருப்பார். ஆனால் மெயின் ஈவெண்ட் பண்ண மாட்டார் நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேட்சாக இருக்கும். அங்கே வந்து ப்ளே பண்ண போகிறார். அப்போ தான் சர்வைவல் சீரிஸ்க்குள்ளே இவங்களோட ஓஜி பிளட் லைனோட ரீயூனியன் நம்ம பார்க்க வைக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வெயிட்டு இருக்காங்க. என்னன்னே புரியலை. எப்படி தான் ரீயூனியன் பண்ண போகிறாங்க சத்தியமாக புரியல. ஜே உசோ ஒரு சைடு இருக்காரு, செமிசின் ஒரு சைடு இருக்காரு, ரோமன் ஒரு சைடு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க தெரில. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. See you in my next video. Thank you for watching.